தமிழகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணைய வழி சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் அல்லது தூண்டும் வகையில் எந்த ஒரு நபரும் மின்னணு தொடர்பு சாதனங்கள் உட்பட எந்த ஒரு ஊடகத்திலும் விளம்பரமோ அறிவிப்போ செய்யக்கூடாது. தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள், பிரபலங்கள், விளம்பர நிறுவனங்கள், விளம்பர தயாரிப்பாளர்கள், சமூக ஊடக தளங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு இணைய வழி சூதாட்ட தடை மற்றும் இணைய வழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2022 படி இணைய வழி சூதாட்டம் மற்றும் இணைய வழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளையாடுவதை தடை செய்துள்ளது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட இணைய வழி சூதாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றம் புரிபவர்களுக்கு 3 மாதம் வரை சிறை தண்டனையோ அல்லது ரூபாய் 5,000 வரை அபராதமோ அல்லது இரண்டும் விதிக்கப்படும். இணைய வழி சூதாட்டம் அல்லது இணைய வழி வாய்ப்பு விளையாட்டுகள் பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் நிதி நிறுவனங்களை, கட்டண நுழைவு வாயில்களை இச்சட்டம் தடை செய்கிறது. இணைய வழி சூதாட்டங்கள் அல்லது வாய்ப்பு அடிப்படையிலான இணைய வழி விளையாட்டுகள் குறித்த விளம்பரங்கள் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் அல்லது பிற வழிகளில் இணைய வழி சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் அல்லது தூண்டும் வகையில் எந்த ஒரு நபரும் மின்னணு தொடர்பான சாதனங்கள் உட்பட எந்த ஒரு ஊடகத்திலும் விளம்பரமோ அறிவிப்போ செய்யக்கூடாது என்று இச்சட்டம் குறிப்பாக கூறுகிறது. அத்தகைய விளம்பரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு நிறுவனத்துக்கு 1 ஆண்டு வரை சிறை தண்டனையோ அல்லது 5 லட்சம் வரை அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படும் என்றும் இச்சட்டம் குறிப்பிடுகிறது. அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் சட்டம் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 5 முதல் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மற்றும் பிற சட்டங்களின் படி தடை செய்யப்பட்ட செயல்பாடுகள், சேவைகள் மீதான விளம்பரங்களுக்கு தடை இருப்பதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தகைய தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள், பிரபலங்கள், விளம்பர நிறுவனங்கள், விளம்பர தயாரிப்பாளர்கள், சமூக ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் ஆணையம் அறிவித்துள்ளது. எனவே இம்மாநிலத்தில் இணைய வழி சூதாட்டம் மற்றும் இணைய வழி வாய்ப்பு விளையாட்டு பந்தயம் போன்றவற்றை விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகள், பேனர்கள், ஆட்டோ ரிக்ஷா விளம்பரங்கள் போன்ற வெளிப்புற ஊடகங்கள் மூலமாகவும் அவர்களின் இணையதள செய்தி பயன்பாடுகளை விளம்பரப்படுத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இணைய வழி சூதாட்டம், பந்தய நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை பகிர விரும்புவோர் அல்லது இணைய வழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது குறித்த ஆலோசனைகளை வழங்க விரும்புவோர் அல்லது இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் குறைகள் இருப்பின் www.tnonlinegamingauthority.com என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். மேலும் தமிழ்நாடு இணைய வழி விளையாட்டு ஆணையத்தின் tnoga@tn.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் என்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர் ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்திருக்கிறார். அத்துடன் கடன் வாங்கியவர்கள் அவமரியாதையாக பேசியதால் மன உளைச்சல் அடைந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான சீனிவாசன் பலரிடம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளார். அனைத்து பணத்தையும் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்த அவர் ஆன்லைன் செயலியிடம் ரூபாய் 2 லட்சம் கடன் வாங்கி பணத்தை இழந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனது மனைவி நகைகளையும் அடகு வைத்து ஆன்லைன் செயலியில் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகும் கடன் அடையவில்லை என்று கூறி சீனிவாசனின் புகைப்படங்களை மோசமாக சித்தரித்து அவரது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்லைன் செயலி அனுப்பியிருக்கிறது. இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சீனிவாசன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள் எப்படியெல்லாம் கடன் வாங்கி அவமானப்படுகிறார்கள் என்பதற்கு சீனிவாசன் தான் மோசமான உதாரணம். தமிழக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முதலாகவே அத்தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெற வேண்டும் என்று தமிழக அரசை நான் வலியுறுத்தி வருகிறேன். ஒவ்வொரு முறையும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு உயிர்கள் போகும் போதும் அரசுக்கு நினைவூட்டி வருகிறேன். ஆனால் ஆன்லைன் ரம்மிக்கு அப்பாவி உயிர்கள் பறிப்போவதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தடை பெறுவது ஒன்றுதான் இப்போது தமிழக அரசுக்கு முன்பு இருக்கும் ஒரே தீர்வாகும். ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி 6 மாதங்கள் கடந்த பிறகும் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு இன்று வரை விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுக்க முடியும். ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவான சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு தடை பெறவும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.